நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு எம்டி சால்னாங்க அப்படியே கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கணும். ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, கல்பாசி மட்டும் போடுற மத்த பைசஸ நாம அரைக்க போறோம். கூடவே மெல்லிசா அரிஞ்ச 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு கலர் மாற வதங்கட்டும். 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா வதங்கணும். 1 புடி புதினா, 1 புடி கொத்தமல்லி, 1 பெரிய தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். நீங்க விருப்பப்பட்ட சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு வதங்கட்டும். நாம தேங்காய் அரைச்சிடலாம். மிக்சியில 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பையும் ஊற வச்சு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் இப்படி அரைச்சு போடும்போது சால்னா சூப்பரா இருக்குங்க. ஆனா லிமிட்டா போடணும். தேங்காய் பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஊத்தி 2ல இருந்து 3 விசில் விடுங்க. நீங்க கடாயில பண்றதை விட சால்னா குக்கர்ல செஞ்சு பாருங்க. நல்ல கன்சிஸ்டன்சில கிடைக்கும். கடைசியா கொஞ்சம் புதினா இலையை தூவி பரோட்டாவை பிச்சு போட்டு தளரு